மழைக்காலங்களில் என்ன மாதிரி உணவுகள் எடுத்தால் சர்க்கரை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வைக்க முடியும்? ஸோ மெயினாக வந்து நம்ம எடுக்கிற உணவில் கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுத்துக்கலாம். அதாவது மாவு சத்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வெஜிடபிள்ஸ் நார் சத்து உள்ளதை நிறையா சேர்த்துக்கோங்க. பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பப்பாளி, சாத்துக்குடி, கொய்யாக்காய் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எடுக்கிற வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுண்டல், அதை வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். நட்ஸ், பாதாம், பிஸ்தா, அக்ரோட் இது மாதிரி நட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நான் வெஜிடேரியனாக இருக்கவங்க சிக்கன், ஃபிஷ் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆயிலி ஃபுட்ஸ், ஃபேட்ஸ் அதை வந்து அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணும். வறுத்தது, பொரிச்சது இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எது நம்ம சேர்த்தக்கூடாது டயட்லன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுகரை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. அது தள்ளி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சர்க்கரையும் வந்து உங்களுக்கு கட்டுப்பாடாக வச்சுக்கலாம்.